ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க வேண்டிய டாபிக் பொல்யூஷனுடைய டைப்ஸ் தான். இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது ஏர் பொல்யூஷன், காற்று மாசுபடுத்துதல் அப்படிங்கிறத தான் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டெஃபினிஷன்னா வரையறை, இலக்கணம் அப்படின்னு சொல்லலாம். ஏர் பொல்யூஷன் இஸ் த presence of any solid, liquid or gaseous substance in the atmosphere in such a concentration as may be or tend to be injurious to human beings or other living creatures or plants or property or environment. சுற்றுச்சூழல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இன்றைக்கி அதாவது பொல்யூஷன் அப்படின்னா சுற்றுச்சூழல் மாசடைதல் அப்படின்னு சொல்லுவோம். இன்றைக்கி ப்ராப்பர்ட்டியாக இருக்கட்டும், சொத்துக்களாக இருக்கட்டும், இல்லைன்னா பிளான்ஸ், தாவரங்கள், அடுத்து கிரியேச்சர்ஸ், லிவிங் கிரியேச்சர்ஸ்னால் உயிர்வாழ இனங்கள், மனித இனம் எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு இடைஞ்சல், அதாவது ஊர் விளைவிக்கும் அளவுக்கு அப்படின்னா ஏதாவது ஒரு துன்பம், ஒரு இடைஞ்சல் வர அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அட்மாஸ்ஃபியரில், காற்று மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா அது வந்து என்ன திட வடிவிலையோ இல்லை திரவமோ இல்லை வாயு வடிவிலையோ பார்த்திங்கன்னா கலந்துருக்கக்கூடியது தான். அதாவது உலக பூமியில் இருக்கக்கூடிய உயிரினங்களாக இருக்கட்டும், இல்லைன்னா எல்லாமே பாதிக்கப்படுது அப்படின்னா அது காற்று மாசடைதல்னால அப்படின்னு சொல்லலாம். அந்த மாசடைதல் அப்படிங்கிறது 3 ஸ்டேட்ஸில் கூட, அதாவது என்னது திட வடிவிலையோ திரவ வடிவிலையோ வாயு வடிவிலையோ கூட அது கலந்துருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னு சொல்லிட்டு மாசு கட்டுப்பாட்டு வாரியம், அதாவது ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் பொல்யூஷன் ஆக்ட் இன் 1981 காற்று மாசு தடுப்பு மற்றும் கட்டுப்படுத்தல் சட்டம் வந்து 1981 சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். டைப்ஸ் ஆஃப் ஏர் பொல்யூஷன், காற்று மாசடைதலுடைய வகைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லலாம். இன்டோர் ஏர் பொல்யூஷன் அப்படின்னா உட்புற காற்று மாசுபடுதல். இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே சமைக்கிறோம், அந்த சமையல்லேருந்து வரக்கூடிய அந்த புகைகள் இல்லையா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டோர் ஏர் பொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. It refers to toxic contaminants that we encounter in our daily lives in our homes, schools and workplaces. For example, cooking and heating with a solid fuels on open fires or traditional stoves results in high level in indoor air pollution அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மனிதர்கள் வசிக்கக்கூடிய இடத்துல வந்து தீங்கு விளைவிக்கக்கூடிய, கெடுதல் விளைவிக்கக்கூடிய அந்த என்ன சொல்ல இம்பியூர், அதாவது பார்த்தோன்னா அந்த அசுத்தங்கள் வந்து காற்றில் கலப்பதை தான் நம்ம வந்து இன்டோர் ஏர் பொல்யூஷன், உட்புற காற்று மாசடைதல் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்றைக்கி நம்ம வந்து விறகு அடுப்பில் வந்து விறகு வச்சு எரிக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது அதுலேருந்து வரக்கூடிய அந்த புகைகள் இது எல்லாமே வந்து காற்றை மாசடைய செய்கிறது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து அவுட்டோர் ஏர் பொல்யூஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வெளிப்புற காற்று மாசடைதல் சொல்லலாம். இட் ரெஃபர்ஸ் டு ஆம்பியன்ட் ஏர், அதாவது காற்று மாசடைதல் தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. The common sources of outdoor air pollution are caused by combustion process from motor vehicles, solid fuel burning and industry. இன்றைக்கி காற்று மண்டலத்தில் பார்க்கும்போது அதே மாதிரி திட வடிவில் திரவ வாயு வடிவுகளை வந்து அசுத்தங்கள் கலந்திருப்பதை தான் வந்து வெளிப்புற காற்று மாசடைதல்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், தொழிற்சாலைகள்லேருந்து வரக்கூடிய புகைகளும் சரி, இல்லை வாகனங்கள்லேருந்து வரக்கூடிய புகைகளும் சரி காற்றை வந்து மாசடைது. இதுக்கு பேர் தான் வெளிப்புற காற்று மாசடைதல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது காசஸ் ஆஃப் ஏர் பொல்யூஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது காற்று மாசடைவதற்கான காரணம் ஃபஸ்ட்டு வந்து வெஹிக்கிள் எக்ஸாஸ்ட் ஸ்மோக் அப்படின்னு சொல்கிறாங்க. வாகனங்களில் வெளியிடக்கூடிய புகை அப்படின்னு சொல்லுவாங்க. வெஹிக்கிள் ஸ்மோக் ஹேப்பன்ஸ் டு ரிலீஸ் ஹை அமௌண்ட் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு. மில்லியன்ஸ் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் ஆர் ஆப்ரேட்டட் எவ்ரி டே இன் சிட்டிஸ், ஈச் ஒன் லீவிங் பிஹைண்ட் இட்ஸ் ஓன் கார்பன் ஃபுட் பிரிண்ட் ஆன் த என்விரான்மெண்ட். இன்றைக்கி வாகனங்கள்லேருந்து வெளியே வரக்கூடிய புகைகள் நச்சுத்தன்மையுடையது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த புகைகள் வந்து பார்த்திங்கன்னா கார்பன் டை ஆக்சைடை வந்து அதிகமாக வெளியிடுது. அதனால் ஆக்சிஜனோட லெவல் என்ன செஞ்சிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சி போயிடுது. அதனால் சுற்றுச்சூழல் அதிகமாக மாசடைகிறது. இது குறிப்பாக பார்த்தீங்கன்னா சிட்டிஸில் இது அதிகமாகவே நடக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபாசல்ஸ் ஃபியூயல் பேஸ்டு பவர் பிளான்ஸ் அப்படின்னு புதை வடிவ எரிபொருள் மின்சார திட்டங்கள். இப்போ பவர் பிளான்ஸில் இருக்குல்ல, தெர்மல் இருக்குது, அதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா அட்டாம் இருக்குது. இது மாதிரி பவர் பிளான்ஸ் மூலமாக காற்று மாசடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Fossil fuels are also present a wider scale problem when they are burnt for energy in power plants. Chemicals like sulfur dioxide are released during the burning process, which travel straight into the atmosphere. These types of pollutants react with the water molecules to yield something known as acid rain அப்படின்னு சொல்கிறாங்க.
இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுறதுக்காக பெட்ரோல், டீசல், நிலக்கரி இது மாதிரிலாம் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது அதில் நிறைய சல்ஃபர் டை ஆக்சைடு, கந்தகம் அமிலம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அது சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து வெளியில் வரும். அப்படி அது வெளியில் வரும்போது காற்று வந்து அந்த இதில் காற்றோட அந்த கழிவுகள்லாம் கலக்கிறதுனால அமிலமலை ஏற்படுகிறது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அடுத்து தேர்ட் ஹெட்டிங் என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸாஸ்ட் ஃப்ரம் இண்டஸ்ட்ரியல் பிளான்ஸ் அண்ட் ஃபேக்ட்ரிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறக்கூடிய புகைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹெவி மெஷினரிஸ் லொக்கேட்டட் இன்சைட் த பிக் ஃபேக்ட்ரிஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் பிளான்ஸ் ஆல்சோ எமிட் பொல்யூட்டன்ஸ் இன் டு த ஏர் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி தொழிற்சாலைகள்லேருந்து வரக்கூடிய புகைகளாக இருக்கட்டும், இல்லை இயந்திரங்கள் அதாவது தொழிற்சாலைகள்லேருந்து வரக்கூடிய புகைகள்னால காற்று மாசடைகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கட்டிட கட்டுமானம் மற்றும் வேளாண்மை நடவடிக்கைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. பொட்டான்ஷியல் இம்பேக்ட்ஸ் arising from the construction debris would include the dust particles and gaseous emission from the construction sites. Likewise, using the ammonia for agriculture is a frequent byproduct that happens to be one of the most dangerous gases affecting the air அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் அப்படின்னு பார்க்கும்போது கட்டுமான தொழில்கள், கட்டிடம் கட்டக்கூடிய தொழில்கள், அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பழைய கட்டிடங்கள் வந்து இடிக்கிறதுனால இல்லை சிமெண்ட் வந்து யூஸ் பண்ணுறதுனால எல்லாம் பார்த்தீங்கன்னா காற்றில் வந்து அந்த தூசுகள் வந்து என்ன செஞ்சதுன்னா கலந்துருது. அதனால் வந்து அது பொல்யூட் ஆகிடுது. அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் செக்டார்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அந்த நிலத்தில் வந்து நம்ம ஃபெர்டிலைசர்ஸ், உரங்களோ இல்லை பெஸ்டிசைட்ஸ், பூச்சிக்கொல்லி மருந்துகளோ நம்ம பயன்படுத்தும் போது அதில் வந்து பார்த்திங்கன்னா காற்று மாசடைகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. மண்ணும் மாசடைய தான் செய்யும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நேச்சுரல் காசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இயற்கை காரணங்கள். எர்த் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பொல்யூட்டர்ஸ் இட் செல்ஃப் த்ரூ த வேல்கனோஸ், ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ் அண்ட் டஸ்ட் ஸ்டார்ம்ஸ். They are nature born event that the dump massive amounts of air pollution into the atmosphere அப்படின்னு சொல்லுவோம். இன்றைக்கி இயற்கையில் பார்த்தீங்கன்னா பூமி வந்து தன்னைத்தானே மாசுபடுத்துது. அது இயற்கையில் என்ன பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஃபயர், காட்டு தீயாக இருக்கட்டும், இல்லைன்னா வேல்கனோ எரப்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது எரிமலை வெடிப்பு, இந்த புழுதி, இதுவும் ஒரு காரணம். காற்று மாசடைவதற்கு அந்த இயற்கையும் ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது 6th டாபிக், ஹவுஸ்ஹோல்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ், வீட்டில் உள்ள நடவடிக்கைகள், இல்லங்களில் நடக்கக்கூடிய நடவடிக்கைகள். ஹவுஸ்ஹோல்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் லைக் குக்கிங், ஹீட்டிங் அண்ட் லைட்னிங், யூஸ் ஆஃப் வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் மஸ்கிட்டோஸ், repellents, pesticides and chemicals for cleaning at home and use of artificial fragrances are some of the sources that contribute to the air pollution அப்படின்னு சொல்லுவோம். இன்றைக்கி சமையல் நம்ம விறகு பயன்படுத்துகிறோம், கொசு மஸ்கிட்டோ காயில்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, லிக்விடேட்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறமேல இந்த எலி கொள்றதுக்காக அதுக்கு மருந்து வைக்கிறாங்க. இந்த மாதிரி விளக்குகள் இல்லைன்னா அந்த வாசனை திரவியங்கள், சாம்பிராணி, அந்த மாதிரிலாம் ஊதுபத்தி, அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது அதுவும் ஒரு வகையில் வந்து காற்றை நச்சுத்தன்மையை உருவாக்கக்கூடிய ஒரு தன்மையாக தான் அந்த இதெல்லாம் அமையுது அப்படின்னு சொல்கிறோம். காற்றுறதுனால மாசடைகிறது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதனோட என்ன விளைவுகள் ஏற்படுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இஃபெக்ட்ஸ் ஆஃப் ஏர் பொல்யூஷனை, காற்று மாசினுடைய விளைவுகள் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இட் கிரியேட் செவரல் ரெஸ்பிரேட்டரி அண்ட் ஹார்ட் அலைன்மெண்ட்ஸ் அலாங் வித் கேன்சர். இந்த வந்து அந்த அசுத்தமான காற்றை நம்ம சுவாசிக்கிறதுனால, தரமில்லாத குவாலிட்டி இல்லாத அந்த காற்றை நம்ம சுவாசிக்கிறதுனால நமக்கு மூச்சு திணறலும் ஹார்ட் ப்ராப்ளமும் அதே சமயத்தில் கேன்சரையும் உருவாக்குது அப்படின்னு சொல்லி. Children are highly vulnerable and exposed to air pollutants and commonly suffer from pneumonia and asthma. அது மாதிரி குழந்தைகளும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக நிமோனியா, ஆஸ்மாங்களால அதிகமாக பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்து குளோபல் வார்மிங்னா பூமி வெப்பமடைதல் அப்படின்னு சொல்லலாம். இன்க்ரீசிங் டெம்பரேச்சர் இன் த அட்மாஸ்பியர் லீட்ஸ் டு குளோபல் வார்மிங் அண்ட் thereby to increase sea level rise and melting of polar ice bergs, displacement and loss of habitat அப்படின்னு சொல்லலாம். வளிமண்டலத்தில் இன்னைக்கு காற்று வந்து பார்த்தீங்கன்னா வெப்பத்தினுடைய அளவு இன்னைக்கு அதிகரிச்சுக்கிட்டே வருது. ஏன்னா அந்த பொல்யூஷன் காரணமாக பூமி வெப்பமடைகிறதுனால. அப்போ என்னது, போலார் ரீஜன்ஸில் அந்த பனிப்பகுதிகளில், துருவ பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பனிப்பாறைகள் உருகி கடல் மட்டத்தினுடைய அளவு இன்னைக்கு உயர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதனால் நிலப்பகுதி கீழாகவும் நீர்ப்பகுதி வந்து மேலா, அதாவது என்ன செய்யணும், அது ஹைட்டு இன்க்ரீஸ் ஆகுது. அப்படி பார்த்தோம்னா லேண்டே அது என்ன செஞ்சிடும், மூடிடும் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இன்றைக்கி ப்ராப்ளம்ஸ் அதிகரிச்சுட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தென் அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அப்படி ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாழக்கூடிய இதெல்லாமே அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஆசிட் ரெயின் அப்படின்னா அமிலமலை அப்படின்னு சொல்லலாம். Harmful gases like nitrogen oxides and sulfur oxides are released into the atmosphere
during the burning of fossil fuels. Acid rains causes great damage to human beings, animals and crops. அதாவது அமிலமலை அப்படின்னு பார்க்கும்போது நைட்ரஜன் மற்றும் சல்ஃபர் டை ஆக்சைடுகள் கலக்கிறதுனால தான் ஆசிட் ரெயினே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஆசிட் ரெயின் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த அமிலமலையினால் நம்முடைய ஹியூமன் பீயிங்ஸ், மனிதர்களாக இருக்கட்டும், விலங்குகளாக இருக்கட்டும், பறவைகள், செடிகள் எல்லாமே, கடலுக்கு அடியில் வாழக்கூடிய அந்த விலங்கினங்கள் கூட பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து எட்ரோஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது தூர்ந்து போதல் அப்படின்னு சொல்லுவாங்க. எட்ரோஃபிகேஷன் இஸ் அ கண்டிஷன் வேர் ஹை அமௌண்ட் ஆஃப் நைட்ரஜன் present in some pollutants which adversely affect fish, plants and animal species அப்படின்னு சொல்கிறாங்க. காற்றில் அதிக அளவுக்கு வந்து இந்த நச்சுத்தன்மை கலந்துருக்கனால, நைட்ரஜன் மாதிரி நச்சுத்தன்மைகள் கலந்துருக்கனால தாவரங்கள், விலங்குகள், மீன்கள் எல்லாமே பாதிக்கப்படுது. அது மீன்களோட உணவான பிளாங்டன் அதெல்லாமே அதோடைய வளர்ச்சியை வந்து கண்டிப்பாக இந்த ஆசிட் ரெயின் வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இஃபெக்ட்ஸ் ஆன் வைல்டு லைஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. வனவிலங்குகளினுடைய எண்ணிக்கை குறைகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. Toxic chemical present in the air can force wildlife species to make a new place and change their habitat அப்படின்னு சொல்லுவோம். இன்னைக்கு காட்டில் கலந்துருக்கிற அந்த நச்சுத்தன்மையினால கெமிக்கல், இன்னைக்கு வேதிப்பொருட்கள் வந்து நிறைய வந்து என்ன பண்ணுறாங்க, பொருட்கள்னால இன்னைக்கு விலங்குகள் கூட ஒரு இடத்த விட்டு ஒரு இடம் மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இதனால விலங்குகளோட எண்ணிக்கைகள் குறைஞ்சிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பார்க்கணும் டீப்ளேஷன் ஆஃப் ஓசோன் லேயர். ஓசோன் மண்டலத்துடைய பலவீனம் அடையுது நமக்கே தெரியும். ஸோ ஏன்னா வந்து அந்த சன்லேருந்து அந்த ஹீட்டை அப்சர்வ் பண்ணி அதை தக்க வச்சுக்கிட்டு அந்த ஹீட்டினுடைய அளவை குறைச்சி நம்ம பூமிக்கு கொடுக்கறதே இந்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓசோன் லேயர் தான். அதுவுமே இன்றைக்கி அதிகமான வெப்பத்தினால பாதிக்கப்பட்டுருக்கு லேயர் அப்படின்னு சொல்லுவோம். ஓசோன் எக்ஸிஸ்ட் இன் த எர்த் அட்மாஸ்பியர் அண்ட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ப்ரொடெக்டிங் ஹியூமன்ஸ் ஃப்ரம் ஹார்ம்ஃபுல் அல்ட்ரா வயலட் யூவி ரேஸ், புற ஊதா கதிர்கள்னு சொல்லுவாங்க. எர்த் ஓசோன் லேயர் இஸ் டீப்ளீட்டிங் டியூ டு த பிரசன்ஸ் அண்ட் குளோரோஃப்ளோரோகார்பன், CFC அப்படின்னு சொல்லுவாங்க, அண்ட் ஹைட்ரோக்ளோரோஃப்ளோரோ கார்பன்ஸ் இந்த அட்மாஸ்பியர். இன்றைக்கி வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய வந்து நச்சுத்தன்மையினால் மாசு அடைஞ்சதுனால ஓசோன் படத்தினுடைய இது குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஓசோன் படம் வந்து பார்த்திங்கன்னா சூரியனுடைய புற ஊதா கதிரிலேருந்து மக்கள் அதை காத்துட்ருக்குங்கிறத முன்னாடியே சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த கதிர்கள் நம்ம தாக்கும் ஏன்னா இன்றைக்கி வந்து அந்தளவுக்கு பொல்யூட் ஆகிடுச்சு, அதனால் கண்டிப்பாக பாதிப்பு அது ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த ஹியூமன் ஹெல்த்து, மனித இன சுகாதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவுட்டோர் ஏர் பொல்யூஷன் இஸ் a major cause of death and disease globally. The health effects range from increased hospital admissions and emergency rooms visits to increased risk to premature death. An estimated 4.2 billion premature deaths globally are linked to the ambient air pollution. அதாவது பார்த்தீங்கன்னா காற்று மாசடைனால இறப்புகளுடைய எண்ணிக்கைகளும் நோய்களுடைய எண்ணிக்கைகளும் அதிகரிச்சுட்டே வருது. ஸோ ஹார்ட் ப்ராப்ளம் ஏற்படுது, அதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக், வாதம், பக்கவாதம் ஏற்படுது, அப்புறம் நுரையீரல் பிரச்சனை, ஆஸ்மா, இந்த மாதிரி பெரிய நோய்களும் வருது, புற்றுநோய்கள், அந்த டைஜஷன் ப்ராப்ளம், இது எல்லாமே ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, எவ்ரி டே அபவுட் 93% ஆஃப் த வேர்ல்ட் சில்ட்ரன் அண்டர் த ஏஜ் ஆஃப் 15, 1.8 பில்லியன் சில்ட்ரன் breathe polluted air that puts their health and development at a serious risk. அதாவது 93% பார்த்தீங்கன்னா 15 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள், அதாவது பில்லியனில் வந்து 1.8 பில்லியன் குழந்தைங்க வந்து இந்த மாசுபட்ட காற்றை சுவாசிக்கிறதுனால உடல் நலத்தை பாதிக்கப்பட்டு இருக்காங்க 93% அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அப்போ இவ்வளோ தூரம் பிரச்சனைகள் வந்துடுச்சு, இதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதாவது ரெமடியல் மெஷர்ஸ் டு கண்ட்ரோல் த ஏர் பொல்யூஷன். காற்று மாசடைவதை தடுப்பதற்கான வழிமுறைகள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அவே ஃப்ரம் டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸ், மக்கள் வசிக்காத இடங்களில் ஆலைகளை, தொழிற்சாலைகளை அமைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்க்ரீஸிங் த லென்த் ஆஃப் சிம்னிஸ் இன் இண்டஸ்ட்ரீஸ், அந்த புகைப்போக்கியை வந்து ஆலைகளில் பயன்படுத்தணும் அப்படின்னு அதிக அளவில் அதை பயன்படுத்தணும். டெக்னாலஜி, தொழில்நுட்பத்தை பயன்படுத்தணும்னு சொல்லுவாங்க. க்ரோயிங் மோர் பிளான்ட்ஸ் அண்ட் ட்ரீஸ், நிறைய மரங்கள், செடி கொடிகள்லாம் அதிகமாக நம்ம வந்து என்ன சொல்லணும், கொண்டு வரணும், நடணும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்க்கும்பொழுது யூஸ் ஆஃப் நான் கன்வென்ஷனல் ஃபியூயல்ஸ் லைக் பயோகேஸ், சிஎன்ஜி அண்ட் எல்பிஜி அப்படின்னு சொல்லுவோம். மரபுசாரா எரிபொருள்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பயோகேஸ், இந்த மாதிரி எல்பி கேஸ், இதெல்லாம் வந்து நம்ம என்ன செய்யணும்னா மரபு சாராத இந்த இதை வந்து நம்ம பயன்படுத்துவதை அதிகரிக்கணும். பொல்யூஷன் இதனால் ஏற்படாது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது அமிழ்த்தப்பட்ட வாயு, ஜிஎன்சி அப்படின்னு சொல்லுவாங்க.
யூஸ் ஆஃப் மாஸ் டிரான்சிஸ்ட் சிஸ்டம் பப்ளிக் பொது போக்குவரத்துகளை நம்ம அதிகமாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது வாட்டர் பொல்யூஷன், நீர் மாசடைதல். டெஃபினிஷன்: the introduction directly or indirectly of substance or energy into the marine environment, including estuaries, results in deleterious effects to living resources, hazards to human health, hindrance to marine activities. United States 1971. ஸோ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா உயிரினங்களாக இருக்கட்டும், இல்லை உயிரினங்கள் ஆபத்தான இன்றைக்கி உடல்நலத்தை கெடுக்கக்கூடிய பொருட்களையோ இல்லைன்னா அதனுடைய சக்திகளோ மனிதன் நேரடியாகவோ மறைமுகமாகவோ நம்ம என்ன சொல்கிறோம், நீர்நிலைகளை நம்ம செலுத்திட்டுருக்கோம். அதனால் என்ன செய்யுதுன்னு பார்த்திங்கன்னா தண்ணியும் என்ன செய்யுதுன்னா மாசடையுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாசடைதலுடைய வகைகள் அப்படின்னு பார்த்தா, அதாவது நீர் மாசடைதல் வகைகள், டைப்ஸ் ஆஃப் வாட்டர் பொல்யூஷன் அப்படின்னு பார்க்கும்போது, சோர்ஸ் ஆஃப் வாட்டர் பொல்யூஷன். சர்ஃபேஸ் வாட்டர் இன்க்ளூட்ஸ் நேச்சுரல் வாட்டர் ஃபவுண்ட் ஆன் த எர்த் சர்ஃபேஸ். பூமியினுடைய மேற்பரப்பில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள், ஆறாக இருக்கட்டும், குளமோ ஏரியோ கடலோ, இது மாசடைவதற்கு பேர் தான் நீர் மாசடைதல் அப்படின்னு சொல்கிறாங்க. லாகுன்ஸ்னால் பார்த்தீங்கன்னா இந்த குளங்கள் அந்த மாதிரி தான். அடுத்தது பார்க்கும்போது hazardous substance coming into the contact with their surface water, dissolving or mixing the physically with the water can be called surface water pollution அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த நீர்நிலைகள் வந்து என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா அதிகமான ஆபத்தை விளைவிக்கும். ஏன்னா நம்ம அது நச்சுத்தன்மை கலக்கிறதுனால அந்த நீர் வந்து மாசடைகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கிரவுண்ட் வாட்டர் பொல்யூஷன், நிலத்தடி நீர் மாசடைதல் அப்படின்னு சொல்கிறாங்க. Ground water contamination occurs when man-made products such as gasoline, oil and chemicals get into the groundwater. In addition, untreated waste from septic tanks, toxic chemicals from underground storage tanks and leaky landfills contaminate groundwater அப்படின்னு சொல்லுவோம். இன்றைக்கி பூமியில் அடியில் இருக்கக்கூடிய நீரும் மாசடையுது. நிலத்தடி நீராக இருக்கட்டும், இல்லை வாயு, எண்ணெய் பொருட்கள், இல்லை கெமிக்கல்ஸ் கலக்கிறதுனால என்னன்னு பார்த்தா நிலத்தடி நீரும் இன்றைக்கி பாதிக்கப்படுது. ஏன்னா அங்கே போய் செல்லுறது இல்லையா, அதனால் நிலத்தடி நீரும் பாதிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் சாக்கடை, இப்போ சாக்கடை தண்ணி கலக்கிறது, இதெல்லாமே மண்ணினுடைய தன்மை, நீரினுடைய தன்மை அது மாற்றிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த மைக்ரோபயாலஜிக்கல் பொல்யூஷன் அப்படின்னா நுண்ணுயிர் மாசுபடுதல் அப்படின்னு சொல்லலாம். இன் மெனி கம்யூனிட்டிஸ் அரவுண்ட் த வேர்ல்டு பீப்புள் ட்ரிங்க் untreated வாட்டர் ஸ்ட்ரைட் ஃப்ரம் த பாண்ட் அண்ட் ரிவர் ஸ்ட்ரீம். அதாவது மக்கள் நேரடியாக குளத்துலேயோ இல்லைன்னா ஆறுலையோ இதுலேருந்து இருக்கிற தண்ணி நேரடியாக அதை பயன்படுத்தும் போது அது இருக்கக்கூடிய கிருமிகள் நம்ம உடலை கெடுக்குது அப்படின்னு சொல்லி. ஏற்கனவே அதில் பொல்யூட்டான வாட்டராக தான் இருக்கும் இல்லையா. சம்டைம்ஸ் தெர் இஸ் அ நேச்சுரல் பொல்யூஷன் காஸ்ட் பை மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் லைக் வைரஸ் அண்ட் ஏன்னா அந்த நீரில் பார்த்தீங்கன்னா பாக்டீரியா அந்த மாதிரி கிருமிகளும் அதில் கலந்துருக்கும். ஸோ திஸ் நேச்சுரல் பொல்யூஷன் காசஸ் த அக்வாட்டிக் அண்ட் ஹியூமன் இல்னஸ். ஸோ அந்த நீரை நம்ம நேரடியாக பயன்படுத்தும் பொழுது அதில் இருக்கக்கூடிய அந்த நச்சுத்தன்மைகள் வந்து அந்த நீரில் வாழக்கூடிய உயிரினங்களாக இருக்கட்டும், மனிதர்களுக்கும் அதனால் பாதிப்பு ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஆக்சிஜன் டீப்ளீஷன் பொல்யூஷன். when oxygen levels in the water are depleted, relatively harmless aerobic microorganisms die and anaerobic microorganisms begin to thrive அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி ஆக்சிஜனுடைய அளவு குறையிறதுனால நன்மை தரக்கூடிய நுண்கிருமிகளாக இருந்தாலும் சரி, இல்லை இறந்து போன நுண்கிருமிகளும் அதில் வந்து என்ன சொல்ல வளர ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலைகளை நமக்கு ஏற்படுது. மேலும் வந்து பார்த்திங்கன்னா அமோனியா, சல்ஃபேட் போன்ற நச்சுத்தன்மைகளை வந்து அதை வெளியிடுறதுனால நம்ம விலங்குகள், மனிதர்கள் எல்லாமே அதனால் பாதிக்கிறோம். harmful environment as they produce a harmful toxins such as ammonia and sulfides அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த காசஸ் ஃபார் வாட்டர் பொல்யூஷன், நீர் மாசடைவதற்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது, வாட்டர் பொல்யூஷன் இஸ் காஸ்ட் டியூ டு த செவரல் ரீசன்ஸ். ஹியர் ஆர் த ஃபியூ மேஜர் காசஸ் ஆஃப் வாட்டர் பொல்யூஷன். இப்போ நீர் மாசடைவதற்கான காரணங்களில் ஃபஸ்ட்டு டிஸ்சார்ஜ் ஆஃப் சூயேஜ் அண்ட் வாட்டர் வேஸ்ட் வாட்டர், கழிவுநீர் மற்றும் தேவையற்ற நீர் வெளியேறுகிறது. சூயேஜ்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி பல கார்பேஜஸ் அண்ட் லிக்விட் வேஸ்ட் households, agriculture runoff and effluent from factories are discharged into lakes and rivers. This waste contains harmful chemicals and toxins which make the water poisonous from aquatic animals and plants அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த குப்பைகள், விவசாய கழிவுகள், தொழிற்சாலைகள் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே அந்த தண்ணியில் கலக்கிறதுனால தண்ணி நச்சுத்தன்மையானதாக மாறுது அப்படின்னு சொல்லி. அடுத்த டம்பிங் ஆன் த சாலிட் வேஸ்ட், திடக்கழிவுகளை குவித்தல்.
ஸோ அந்த டம்பிங் ஆஃப் த சாலிட் வேஸ்ட் அண்ட் லிட்டர்ஸ் இன் த வாட்டர் பாடிஸ் காஸ் ஹியூஜ் ப்ராப்ளம். இந்த கழிவுகள் வந்து அந்த நீர்நிலையில் வந்து கலக்கிறதுனால அந்த நீர் வந்து என்ன செய்யுதுன்னா கெட்டு போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்க்கும்போது டிஸ்சார்ஜ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் தான் அது வந்து ஸ்டேட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் கண்டெய்ன்ஸ் பொல்யூட்டன்ஸ் லைக் asbestos, lead, mercury, grease, oil and petrochemicals which are extremely harmful to both people and environment. மக்களுக்கு சுற்றுச்சூழல்னால தேவை இந்த நச்சு பொருட்கள் பார்த்திங்கன்னா எனக்கு எண்ணெய், பாதரசம், க்ரீஸு, அதுக்கப்புறம் மேல் பார்த்தீங்கன்னா காரியம், இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ் இதெல்லாம் கலக்கிறதுனால தொழிற்சாலையிலேருந்து வரக்கூடிய இதெல்லாம் கலக்கிறதுனால கண்டிப்பாக அதிகமாகவே இன்றைக்கி இருக்குது. அதனால் வாட்டர் பொல்யூஷன் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஆயில் ஃபீல்ஸ், எண்ணெயை வந்து சிந்துறது. sea water gets polluted due to oil spilled from the ships and tankers while traveling. The spilled oil does not dissolve in water and forms of a thick sludge polluting the water அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி வந்து கப்பலெல்லாம் கொண்டு வராங்க, திடீர்னு எதிர்பாராத விதமாக அந்த எண்ணெயெல்லாம் வந்து அந்த கப்பல்லாம் கமுந்ததுனால இல்லை லீக்கேஜஸ்னால அந்த எண்ணெயெல்லாம் தண்ணியில் கடல் தண்ணியில் கலக்கிறதுனால ஃபுல்லாக வந்து என்னது கடல்வாழ் உயிரினங்கள் அதனால் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆசிட் ரெயின் நமக்கு எல்லாம் தெரியும் இல்லையா. ஆசிட் ரெயின் இஸ் அ பொல்யூஷன் ஆஃப் வாட்டர் காஸ்ட் பை ஏர் பொல்யூஷன். காற்று மாசடையதுனால அமிலமலை ஏற்பட்டு அதனால் தண்ணி மாசடையுது. when the acidic particles caused by air pollution in the atmosphere mixed with the water vapor it results in acid rain அப்படின்னு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழலை வந்து பாதிக்குது அப்படின்னு சொல்லுவோம். அமிலமலையினால் நீர் ஆவியாகி அதில் கந்தகாமில் கலந்து நமக்கு அதை பெரிதும் பாதிப்பு ஏற்படுத்துது. குளோபல் வார்மிங் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பூமி வெப்பமடைதல் அப்படின்னு சொல்லுவோம். டியூ டு த குளோபல் வார்மிங் there is an increase in water temperature as a result of aquatic plants and animals are affected அப்படின்னு. ஸோ பூமி வெப்பமடைகிறதுனால வெப்பம் அதிகரிக்கிறதுனால உயிரினங்கள் பாதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து எட்ரோஃபிகேஷன், நீர்நிலைகளோட பிராணம் அது ஆக்சிஜனோட லெவல் குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. எட்ரோஃபிகேஷன் இஸ் அன் இன்க்ரீஸ்டு level of nutrition in water bodies. This results in the bloom of algae in water. It also depletes the oxygen in the water which negatively affects a fish and other aquatic animal population. ஸோ இன்றைக்கி வந்து நைட்ரஜனில் குறைந்த அளவு இருக்கனால நம்மளுடைய சுவாசிக்கக்கூடிய அந்த ஆக்சிஜனோட அளவு குறைஞ்சிருது. அதனால் பார்த்திங்கன்னா அந்த பாசி படர்ந்த அந்த மாதிரி செடிகள்லாம் அதிகமாக ஏற்பட்டு மீன்கள் அது மாதிரிலாம் உயிர் வாழக்கூடிய இனங்கள் எல்லாமே பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்ட்ஸ் ஆஃப் வாட்டர் பொல்யூஷன். இதை நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம், நீர் மாசினுடைய விளைவுகள். ஓகே, தேங்க்யூ.